பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளாமல். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளாமல். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளாமல். அருள் நிறைந்த மரியே வாழ்க. திருப்பலி கருத்துக்கள். அரையணி திருமதி விமலா பரஞ்சோதி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், இந்த புதிய ஆண்டில் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. புலியால் திரு செல்வராஜ் ஆசிரியர் தைனேஸ் மேரி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த திருமதி தைனேஸ் மேரி அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. கருமொழி திரு சூசை மிக்கேல் அம்மாள் குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த விமலா கரோலின் வனிதா இவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியசாமி ஆசிரியர் செசிலி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த மகன் ஜெய ரிச்சர்டு அவர்களின் 30ஆம் நாள் நினைவு. இவரின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. புலியால் திருமதி அமலராணி அமல்ராஜ் குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த திருவாளர் ஜேம்ஸ் ராஜாவின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெறவும், பேரப்பிள்ளைகள் வாழ்வில் முன்னேறவும், குடும்பத்திற்கு மன அமைதி வேண்டியும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. புலியால் திரு ரைமன் குழந்தைத்ரஸ் குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், இந்த புதிய ஆண்டில் இறைவன் பராமரித்து தொடர்ந்து காத்து வழிநடத்திட வேண்டி ஒப்புக்கொடுக்கிறார்கள். கருமொழி திருமதி செபஸ்தியம்மாள் குழந்தை சூசை குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்திற்கு தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நல்ல உடல் சுகத்தோடு வாழவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த குழந்தை சூசை செபஸ்தியான், லூர்து மேரி, சூசை மாணிக்கம், ஜோசப் மேரி, அருள் சகோதரி ஜெயமேரி, ஜெவமாலை மேரி, மேரி மாசலா குழந்தை இவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு ஜோசப் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், இந்த ஆண்டில் தொடர்ந்து இறைவன் காத்து வழிநடத்தவும், இன்று பிறந்த நாள் காணும் மகள் அருள் சகோதரி ஏஞ்சல் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்கள் எடுக்கும் காரியங்களிலும் அவர்கள் செய்யும் பணிகளிலும் சிறக்கவும், தொடர்ந்து இறைவன் துணை நின்று காத்து வழிநடத்த ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. புலியால் திரு லூயிஸ் லெவே ஆரோக்கிய மேரி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அன்னை பெரியநாய் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், மகள் குடும்பத்தை இறைவன் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த குழந்தைச்சாமை வணக்கமேறி இவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது.
என்று பிறந்தார். நம் பாவங்கள் போக்க வந்தார். இருளை நீக்க வந்தார். அருள் ஒளியை ஏற்ற வந்தார். விண்ணும் மண்ணும் இணைய அதில் இறைவன் புனிதம் கமல பாலன் இயேசு நம் மனங்களில் பிறப்பார் மகிழ்வாய் மனமே பூத்தது பார் புது பொழுது பூமகன் வரவிலே இதை பூமி எங்கும் முழங்கிறவே புறப்படும் இறை குலமே நம் இயேசுவி பிறப்பினிலே பொது வாழ்வும் வளர்ந்திடுமே இனி எல்லாம் நலம் தானே பல பலங்களும் பெருகிடுமே லலலலா லலலலலா வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் என்றும் ஆளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய முதல் நாள் புத்தாண்டு, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு நாள். எனவே நாம் அனைவரும் இந்த நாளிலே கடவுளின் பெயரால் மகிழ அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே புத்தாண்டு வாழ்த்துக்களை கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த 2026 என்ற பொக்கிஷத்தை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு என்ற ஒரு அற்புதமான ஒரு 365 நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் எந்த அளவுக்கு நம் மீது அன்பாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய பொக்கிஷமான ஒரு ஆண்டு. எனவே இந்த ஆண்டு முழுவதும் அன்னை மரியாவினுடைய துணையோடு, அன்னை மரியாவினுடைய அந்த பரிந்துரையின் வழியாக நாம் இந்த ஆண்டு முழுவதும் பயணிக்க இந்த நாளிலே நம்மையே அர்ப்பணிப்போம். அதே போல ஆண்டவுடைய திருப்பெயர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாக்க, நம்மை வழிநடத்த அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டிலே புதிய சிந்தனை கொண்டவர்களாக, புதிய பார்வை கொண்டவர்களாக, நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக, தூய வாழ்க்கை நிறைந்த மக்களாக, அருள் நிறைந்த மக்களாக, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, தூய ஆவியாரின் தூண்டுதலின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக, ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக, நன்மை செய்யக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்திட நம்முடைய சிந்தனை, சொல், செயல், உடல், உள்ள ஆன்மாவை ஒப்படைத்து இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் நமக்கும் நம் குடும்பத்திற்கும், இந்த பங்கிற்கும், இந்த அகில உலகத்திற்கும் பயன்பட்டிட நம்மையே அர்ப்பணித்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த புத்தாண்டு திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாய் உள்ளது என்னுடைய பாவங்கள், பலவீனங்கள். நம்முடைய பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, புனித கன்னிமரியாவின் வளமையான கன்னிமையால் மனுக்குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாகவே வாழ்வின் ஊற்றாயும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவராயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது
நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 22 முதல் 27 முடிய உள்ள இறை திருவசனங்கள். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 22 முதல் 27 முடிய உள்ள இறை திருவசனங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல். திருப்பாடல் 67 பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. 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 மீண்டும் பாடுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உம் வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. மீண்டும் பாடுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே
எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கிடுக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இந்த இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்கள் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானத்துதர் சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயின் மடிதான் உலகம்
அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சீயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம். இயேசுவில் பிரியமானவர்களே, உலகத்திலே எல்லோருக்கும் பிடித்தமான ஒரே ஒரு வார்த்தை அம்மா என்கின்ற ஒரு அமுத சொல். சிறு குழந்தை முதல் இறக்கின்ற வயதானவர் வரை அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு வார்த்தை அம்மா என்கின்ற ஒரே சொல். எவ்வளவுதான் கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள் இருந்தாலும் அந்த தாய் அம்மா என்ற வார்த்தை கேட்டவுடனே அது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். எங்குதான் நாம் சென்றாலும் கிடைக்காத ஒரே ஒரு மகிழ்ச்சி, தாய் வீடு ஒரு சாதாரண ஒரு கூரை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேறு எங்குமே கிடைக்கவில்லை. இவ்வாறாக உலகத்தில் பிறந்த மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்களும் தன்னுடைய தாயை அதிகமாக நேசிக்கின்றார்கள், அன்பு செய்கிறார்கள் என்பது நாம் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதைதான் ஒரு கவிஞன் மிக அழகாக சொல்கின்றான். கடவுள் எல்லோரையும் நேரடியாக அன்பு செய்ய முடியாது என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் தாயை அனுப்பி அங்கே ஒரு அன்பின் அடையாளமாக அவர்களை நம்மோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் என்று இவ்வாறாக கவிஞனுடைய ஒரு வார்த்தை. இது நமக்கு மட்டுமல்ல, இதே வார்த்தை தாய் அம்மா என்கிற அதே வார்த்தை கடவுளுக்கும் மிக பிடித்தமான, பொருத்தமான, ஏற்றமான ஒரு வார்த்தையாகவும் அதிகமாக நேசித்த வார்த்தையாகவும் தன் தாயை இவ்வுலகை விட்டு பிரிந்து செல்லும்போது கூட அவளை தனியாக விடக்கூடாது, அனாதையாக விட்டுவிடக்கூடாது. நம்மளை என்ன செய்கிறோம், உயிரோடு நம்ம இருக்கும் பொழுதே கொண்டு போயிட்டு அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் கடவுள் இயேசு என்ன செய்கிறார், தன்னுடைய தாயை அந்த இறுதி நேரத்திலையும் அவரை கவனிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவரிடம் ஒப்படைக்கின்றார். இவ்வாறாக தாய்க்கு மிக முக்கியத்துவம் தருகின்ற இந்த உலகத்தில் உலகத்தை படைத்த கடவுளுக்கே தாய் முக்கியமானவர், வேண்டியவர், தேவை என்பதை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியா இறைவனின் தாய் என்கின்ற இந்த விழாவானது நமக்கு உணர்த்துகின்றது. இதே நாம் பார்க்கும் பொழுது கவிஞன் அன்னையை பற்றி வர்ணிக்காத எந்த ஒரு கவிஞனும் கிடையாது. கவிஞன் மிக அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றான். தாய் அன்புக்கே ஈடேதம்மா, இந்த ஆகாயம் கூட தாங்காது, அந்த அளவுக்கு தாயினுடைய அன்பு மிக பெரியது. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்று இவ்வாறாக உலகத்தில் பிறந்தவனும் சரி, உலகை படைத்தவனும் சரி, தாய்க்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான். தாய்தான் உலகம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் அன்பு என்று சொன்னவுடனே தாயை தான் அங்கே முன்னிலைப்படுத்துகின்றார்கள், குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கடவுளுடைய அன்பானது அந்த தாயை விட பெரியது என்பதற்காக தான் மிக அழகாக சொல்வார் எசாயா புத்தகத்திலே, பால் குடிக்கும் அந்த குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அதாவது கடவுளுக்கு அடுத்த நிலையிலே இருப்பவள் தாய், அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அவள் மறந்தாலும் என்கின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகின்றார். அதனால் இந்த உலகத்திலே நமக்கு யார் பிடித்தமானவர்கள், வேண்டியவர்களை நாம் தாய் என்று அழைப்பதிலே தயங்குவதில்லை, எந்த விதமான மறுப்பும் நாம் தெரிவிப்பதில்லை. நம்முடைய குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு குடும்பத்திலும் இது பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியாக உள்ளது. எங்கள் வீட்டிலலாம் நான் எங்கள் அக்கா வழக்கமாக தாய் என்று கூட நான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏனென்றால் இந்த தாய்க்கு ஈடான அந்த ஒரு அன்பை நான் அவரிடம் பெறும் பொழுது அந்த வார்த்தையை அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இவ்வாறாக இந்த தாய்க்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு மிக முக்கியமான இன்றைய நாள் அன்னை மரியா இறைவனின் தாய். ஏன் இவளை இறைவனின் தாய் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக என்று பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு 2 தன்மைகள், மனித தன்மை, இறை தன்மை. எல்லோரும் அறிந்த ஒன்று,
மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்தார், பாவத்தை தவிர. எங்கும் அவர் சென்றார், உறங்கினார், உண்டார், மக்களோடு பயணம் செய்தார், மீன் பிடித்தார். அதே மீனை அவரும் சுட்டு சாப்பிட்டார். இவ்வாறாக மனித தன்மையை வெளிப்படுத்தினார். அந்த மனித தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது இரண்டாவதாக இறை தன்மையும் இறை மகன் என்பதை புதுமைகள் வாயிலாக, அற்புதங்கள் வாயிலாக, அதிசயங்கள் வாயிலாக இவ்வாறு தான் இறை மகன் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அங்கேதான் இரண்டு தன்மைகளை நாம் பார்க்க முடிகிறது. முழு மனிதர் 100% 100% இறை தன்மை உடையவராக இருக்கின்றார். இந்த இறை தன்மை உடைய இவர் தெய்வீக அந்த பிறப்பை, தெய்வீக குழந்தையினுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், கட்டாயம் ஒரு தெய்வீக தாயின் வழியாக தான் இவர் பிறந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு பெண்மணியிடம் அல்ல, கடவுளால் நேரடியாக வாழ்த்த பெற்றவர், கடவுளால் நேரடியாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர். கடவுளிடமிருந்து அந்த வாழ்த்தை பெற்றவுடனே இது எத்தகையதோ என்று எண்ணி கலங்கியவர். இருப்பினும் கடவுளுடைய திருவுளம் இதுதான் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அவர் அங்கே அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாக அங்கே பார்க்க முடிகிறது. இயேசுடைய பிறப்பானது வரலாற்றை பிரித்ததை போல அன்னை மரியா மங்கள வார்த்தை அங்கே சொன்னவுடனே, கேட்டவுடனே அந்த வார்த்தையிலிருந்து வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருடைய அடிமையாக மாறிவிடுகிறார். இனிமேல் தன்னுடைய விருப்பம் அல்ல, ஆசை அல்ல, எல்லாம் கடவுளுடைய விருப்பம்தான் என்று சொல்லி அன்னை மரியா அந்த இறை மகனை இந்த உலகிற்கு கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவராக, ஆசீர்வாதத்தை பெற்றவராக அங்கே கடவுள் வெளிப்படுத்துகின்றார். அந்த அன்னையை ஏன் கடவுளுடைய தாய் என்று நாம் அழைக்கக்கூடாது? இதுதான் திருச்சபையிலே ஆயராக இருந்த நாம் பார்க்கும் பொழுது நெஸ்டோரியஸ் என்கின்ற அந்த ஆயர் ஒரு தவறான ஒரு கொள்கையை பரப்புகின்றார். இயேசு மனிதராக பிறந்தார், காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அங்கே அவர் இறை தன்மையை பெற்றார். எனவே அவரை பெற்றெடுத்தவர் ஒரு சாதாரண ஒரு பெண் தான் என்று சொல்லி அங்கே அவர் இறைவனுடைய தாய் அல்ல என்று சொல்கிறார். இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி இந்த தெய்வீக குழந்தை பெற்றெடுத்தவர் ஒரு தெய்வீக தாயாக தான் இருக்க முடியும்? இவர் எப்படி இப்படி ஒரு தவறான ஒரு கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்க முடியும் என்று அங்கே எபேசு நகரிலே திருச்சங்கத்தை கூட்டுகிறார்கள். ஆயர்கள் அனைவரும் ஒன்று கூட்டுகிறார்கள். சிறில் என்கின்ற ஆயருடைய தலைமையிலே அங்கே ஒரு கலந்துரையாடல். இவர் பேசுவது சரியா? இதை மக்களுக்கு எப்படி நாம் புரிய வைக்க வேண்டும்? எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள்? இது கட்டாயம் இயேசுனுடைய தாய் இறை வல்லமை பெற்றவர். ஏனென்றால் இயேசு கடவுளுடைய மகன் மட்டுமல்ல, அவரும் கடவுள். அது முக்கியமானது. இயேசு கடவுளுடைய மகன் மட்டுமல்ல, அவரும் கடவுள், இரண்டாம் நிலையில் இருக்கின்றவர். எனவே அந்த இரண்டாம் நிலையில் இருக்கின்றவருடைய தாய், இறைவனுடைய தாய் என்பதை எல்லோருக்கும் எளிய வகையிலே நாம் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த எபேசு நகரிலே ஒரு சங்கத்தை கூட்டுகிறார்கள். இவ்வாறாக அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு பலவிதமான சான்றுகளை விவிலியத்தில் எடுக்கின்றார்கள். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லும் பொழுது, வேகமாக போகும் பொழுது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இயேசு ஏற்கனவே கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவரின் தாய் என்னிடம் வர யார் என்று எலிசபெத் அம்மா அவ்வளவு தெளிவாக சொல்கின்றார். ஏன் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்னை மரியா ஆண்டவரின் தாய், இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்பது நாம் இது உண்மையான ஒரு சான்று, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கத்திலே பேசி அனைவருக்கும் புரிய வைக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அதுதான் இன்று நாம் மிக சிறப்பாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டினுடைய முதல் நாளிலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எண்ணிக்கை நூலிலே மிக அழகாக முதல் வாசகத்திலே முதல் வார்த்தை நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாவுடைய வழிகாட்டுதலும் பாதுகாவலும் உடனிருப்பும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தாயாம் திருச்சபையானது ஆண்டினுடைய அந்த முதல் மணித்துளி தாயினுடைய அந்த வல்லமையை ஒவ்வொரு குழந்தையும் பெற்றிருக்க வேண்டும்.
அதிலும் அன்னை மரியா இறைவனின் தாய், ஒரு மிக பெரியவர், அகில உலக இரட்சகருடைய தாய், அனைவரின் தாய் என்பதை அந்த முதல் மணி துளியிலே உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய நாளில் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் அன்னை மரியாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஏன் நாம் ஆழமாக இவர் மீது அன்பு செலுத்த வேண்டும்? இயேசு நடந்து சென்ற பகுதியே நாம் இன்றைய நாளிலே புண்ணிய பூமி என்று பல நாடுகள் அங்காங்கு இருந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இயேசு இந்த பகுதியில் நடந்தார், இங்குதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார், இந்த பகுதியில் தான் சீடர்களோடு உரையாடினார், உறவாடினார், அந்த இடங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்து என்று பார்க்க செல்கிறார்கள். அந்த இயேசு நடந்த இடமே ஒரு புண்ணிய பூமி என்றால் இயேசுவை தாங்கிய அந்த கரு எவ்வளவு ஒரு புனிதமானது. ஆனால் இதை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அன்னை மரியா அன்னை மரியா என்று ஓடுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். இயேசு நடந்த இடத்திற்கு நீங்கள் ஓடுகிறீர்கள். இயேசுவை தாங்கிய அந்த கரு புனிதமானது எங்கள் மத்தியில் இன்று உள்ளது, கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளது. அதை எல்லோரும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம். அவளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையை நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதுதான் நாம் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு செயலாக இன்றைய நாளிலே நமக்கு உள்ளது. எனவே பிரியமானவர்களே, அந்த அன்னையிடம் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பு தாழ்ச்சி. எந்த விதமான அங்கே மறுப்பும் தெரிவிக்கவில்லை. கடவுள் என்ற அந்த வார்த்தைக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றார், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த தாழ்ச்சி என்கின்ற பண்பை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மிக அழகான ஒரு வார்த்தை கவிஞன் சொல்வான், தாழ்வான பகுதி நோக்கி தான் தண்ணீர் பாயும் என்பான். அதுபோன்றுதான் யார் யாரெல்லாம் தன்னையே தாழ்த்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும் என்று மிக அருமையான ஒரு அறிவுரையையும் நமக்கு குறிப்பிடுகின்றான். எனவே அன்னையிடம் காணப்பட்ட அந்த தாழ்ச்சி, தானாக சென்று உதவி செய்கின்ற அந்த ஒரு பண்பு, கானாவூர் திருமணத்திலே அந்த குடும்பத்திற்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது, பிரச்சனை வந்துவிடக்கூடாது, திருமணத்திலே ஏதாவது முறிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கே தானாக முன் சென்று தன் மகனிடம் அந்த தேவையை அறிவிக்கின்றார். இவருக்கு இந்த தேவைப்படுகிறது, இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தானாக முன் செல்கிறார். ஏனென்றால் யூத சமுதாயத்தில் திராட்சை ரசத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உண்டு. இல்லை என்றால் பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிடும். அதனால்தான் அன்னை அந்த திராட்சை ரசத்திற்காக தன் மகனிடம் பரிந்து பேசி நிறைவேற்றி முதல் புதுமையை அன்னையோடு இணைந்து இயேசு செய்கின்ற அந்த நிகழ்வு தான் கானாவூர் திருமணமாக உள்ளது. எலிசபெத் அம்மா கருவுற்றிருக்கும் பொழுது தானாக ஓடி செல்கிறார். தன்னுடைய சகோதரி அவருடைய தேவையை அறிந்து தெரிந்து புரிந்து வேகமாக செல்கின்றார். நாம் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள், நாம் பிறருக்கு உதவி செய்ய நாம் முன் வருகிறோமா? நம்மால் முடிகின்றதா? மன உவந்து மனப்பூர்வமாக நான் பிறரை நேசிக்கின்றேனா, உதவி செய்கின்றேனா? இல்லை என்றால் ஏதோ கடமைக்கு நான் செய்கின்றேனா என்று நாம் பல நேரத்தில் சிந்திக்க வேண்டியவையாக உள்ளது. எனவே பிரியமானவர்களே, அன்னை மரியாவிடம் காணப்பட்ட மிக முக்கியமான பண்புகளாக தாழ்ச்சி, அங்கே தானாக முன் சென்று உதவி செய்தல், தேவையை அறிந்து தெரிந்து உதவி செய்தல் போன்ற பண்புகளை நாமும் பின்பற்றி வாழ்வோம். அன்னை மரியா நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய செயலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை நம் செயல் வழியாக பிறருக்கு நாம் எடுத்து காட்டுவோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய வேண்டும். ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் நம்மை தொடர்ந்து வழிநடத்த இந்த தெய்வீக பலியிலே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆமீன். Yeah.
ஆயிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை இந்த காணிக்கை பொருட்களோடு ஒப்பு கொடுத்து இந்த புதிய ஆண்டிலே ஜெபிப்போம். அமர்வோம். காணிக்கை பாடல். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நாளும் வாழ்ந்திடவே, உனக்காக நாளும் வாழ்ந்திடவே, பழியெனவே உன்னில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களின் மலையின் பலி எல்லாமே தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீ. உன் புனித அன்னையின் பெருவிழாவிலே மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று
முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதுதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர்வும் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டுடைய பிரசனத்துக்கு முன்பாக முழந்தால் படியேற்று பக்தியோடு கரம் குவித்து இந்த புதிய இந்த 2026ஆம் ஆண்டை ஆண்டவர் ஒப்படைப்போம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை, ஆற்றல், அபிஷேகம் நிறைவாக நம்மோடு இருக்க, எவ்வாறு பாலை நிலத்திலே இஸ்ராயல் சமூகத்திற்கு பகலிலே நெருப்புத்தின் வழியாக, இரவிலே நெருப்புத்தின் வழியாக, பகலிலே மேகத்தின் வழியாக ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதே போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி நீரோடு நடப்பட்ட மரம் போல செழிப்பாக நம்மையும் குடும்பத்தையும் இந்த பங்கு சமூகத்தையும் அகில உலகத்தையும் நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து நாம் இந்த செய்யப்போகிற இந்த 365 நாட்களிலும் செய்யப்போகின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் அர்ப்பணித்து, நாம் செய்யப்போகிற விவசாயத்தை அர்ப்பணித்து, படிக்கின்ற படிப்பை அர்ப்பணித்து, நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே தம்முடைய கரம் பிடித்து நம் ஒவ்வொருவரையும் இந்த 365 நாட்களும் நம்மை வழி நடத்தும்படியாக இந்த 2026ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறிட, அபிஷேகமான ஒரு ஆண்டாக, அமைதியை தரக்கூடிய ஆண்டாக மாறிட இதோ நம்மை அர்ப்பணித்து, இந்த பங்கு சமூகத்தை அர்ப்பணித்து இந்த வேளையிலே பக்தியோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் அனைத்துமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறைநிகழ்வை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே, உம்மை
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமுறை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியரில் உம்மை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் இவ்வுளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக இந்த நாளிலே நினைவு கூறுகின்ற புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சியர், எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் இந்த ஆண்டு முழுவதும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. தந்தையே, உம் திருமுன்னிலையில் மண்டியிட்டு மன்றாடுகிற இந்த புதிய ஆண்டை உம்முடைய இரக்க மிகுந்த இதயத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற உம்முடைய அன்பு மக்களாகி எங்களை நீ கண்ணோக்கி பார். இந்த புலியால் பங்கு தளத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மண்ணிலே பிறந்து வெளியூர்களை வாழக்கூடிய ஒவ்வொரு மண்ணின் மைந்தர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த தாய் மரியாள் பெரியனாகி அன்னையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்வில் என்னாலும் தங்களுடைய வேண்டுகளை தாய் மரியாள் பெரியனாகி அன்னையிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கனிவோடு கண்ணோக்கி ஆஸ்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டி உம்முடைய பாததனில் என்னாலும் பயணிக்க வைக்க தயபுரிவீராக. இந்த நாளிலே பழியிலே நினைத்து பார்க்கிற குடும்ப கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கனிவோடு கண்ணோக்கும். அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற்ற பெற்று ஆசி பெற்ற மக்களாக இந்த மண்ணுலகில் நாங்கள் வாழ்வோமாக. நீர் விரும்பியபடி திருமுனிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் நீ செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளோம். இறந்து போன எங்களுடைய பெற்றோர்,
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி மறித்த நல் உள்ளங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து விலகி விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய அமைதியையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இயேசு கிறிஸ்து உயிருடைய திருமகனை தூய ஆவியானவர்களை பரவும் இறப்பினுடைய அவ்வளவு வாழ்வடைத்து இந்த புனிமை குடல் அத்தத்தாலும் எல்லா குற்றங்களும் தீங்கு அனைத்தையும் நிறைவேற்ற நான் இன்று உம்முடைய கட்டளை நான் ஒருபோதும் விட்டு பிரியப்படாது. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நமக்கு இந்த புதிய ஆசீர்வாதமான இந்த 2026ஆம் ஆண்டை நமக்கு கொடுத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த பங்கையும் அகில உலகத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் இடத்தில் இருந்தருள தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தவனை காத்து நிலைவாழ் வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இறைவன் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவன் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்பேன், உன்னிடத்தில் எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவன் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்வேன், பூஜை செய்வேன், பூஜை செய்வேன். இறைவன் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவன் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இயேசு ஆண்டவர் இந்த புத்தாண்டில் நம்முடைய இதயத்தில் எழுந்து வந்திருக்கிறார். இந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரை சுவைப்போம். அன்னை மரியாள் தன்னுடைய
வாழ்வு முழுவதும் தியாகத்தோடு தன்னுடைய மகனுக்கு அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய தாய் தூய பெரியநாயகி அன்னை நம்முடைய குடும்பங்களை அனைத்தையும் இந்த திருமகிந்தன் வழியாக வழிநடத்தி வருவதை உணர்வோம். குறிப்பாக நம்முடைய புலியாள் பங்கு திருச்சபைக்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம். இத்தனை ஆண்டு காலமாக இந்த அன்னை மரியாள் நம் அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்து இயேசுவின் வழியில் வழிநடத்தி வருகிறார்கள். தாய்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் இந்த புத்தாண்டில் நமக்கு ஆசீர் வழங்கி நம்மை காப்பாராக. இந்த நாள் முழுவதும் அவருடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் எடுத்து பார்ப்போம். இன்றைய மறை உரையில் அருமையான கருத்துக்களை நம்முடைய உதவி அருள் பணியாளர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். தேவ அன்னை எந்த அளவுக்கு நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். தேவனை பெற்ற தாயுமல்ல, ஆனால் அந்த தேவனோடு இருந்து வழி நடத்தக்கூடிய அந்த தாய் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் நினைவு கூறுவோம். எத்தனையோ பேர் இந்த அற்புதமான புத்தாண்டு திருப்பலிக்கு வர இயலாத நிலையில் நோயினாலும் வயது முதிர்ச்சியினாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய இல்லங்களில் இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு உதவி செய்யும் அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இன்னும் குறிப்பாக நற்செய்தி பணியாளர்கள் நம் பங்கில் அதிகமாக பணி செய்கின்றார்கள், இறை வார்த்தை அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய பணி சிறக்க ஜெபிப்போம். ஒவ்வொரு அன்பிய குடும்பத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை பங்கை சார்ந்த இந்த 25 கிளை கிராமத்திலும் அற்புதமாக இறைவன் அதிசயங்களை செய்து வருகின்றார். நம்முடைய அருட்பணியாளர்கள் வழியாக அருள் சாதனங்களையும் திருப்பலிகளையும் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய குழந்தைகளை அன்னை மரியாளின் திருப்பாதத்திற்கு கொண்டு வருவோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், இறையாட்சி இவர்களுக்கு உரியது என்று கூறிய வாக்கு மாறாத இயேசுவின் வார்த்தையை நம்பி நம்முடைய குழந்தைகளை ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் நாம் அவர்களை வழி நடத்துவோம். அவர்கள் தவறு செய்யும் பொழுது அன்போடு கண்டித்து அவர்களை திருத்த முயற்சி எடுப்போம். ஆகவே எல்லா அருள் வரங்களையும் இந்த ஆண்டவர் இந்த புத்தாண்டில் நமக்கு கொடுக்கவும், குறிப்பாக இந்த நேரத்தில் நேற்றும் இன்றும் நமக்கு திருப்பலியாற்ற வந்திருக்கும் அருமையான தந்தை பாபு நல்ல மறைவுரையாளர். ஆகவே அவருடைய படிப்பு இன்னும் வெற்றிகரமாக முடிந்து அவர் பங்கு தளத்திற்கு வந்து சிறப்பாக பணியாற்ற அன்பு தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எனக்கு என்றும் இடம் உண்டு, எந்தன் இயேசுவின் இதயத்திலே, எந்தன் இயேசுவின் இதயத்திலே. எனக்கு என்றும் இடம் உண்டு, எந்தன் இயேசுவின் இதயத்திலே, எந்தன் இயேசுவின் இதயத்திலே. திறந்த அவரின் இதயத்தில், திறந்த அவரின் இதயத்தில் தினமும் வாழ்ந்து மகிழ்ந்திடுவேன், தினமும் வாழ்ந்து மகிழ்ந்திடுவேன்.
எனக்கு என்றும் இடமுண்டு. எந்தன் இயேசுவின் இதயத்திலே, எந்தன் இயேசுவின் இதயத்திலே விரிந்த அவரின் கரங்களிலே, விரிந்த அவரின் கரங்களிலே விரும்பியே நானும் சென்றிடுவேன், விரும்பியே நானும் சென்றிடுவேன். எனக்கு என்றும் இடம் உண்டு. எந்தன் இயேசுவின் இதயத்திலே, எந்தன் இயேசுவின் இதயத்திலே. மரியே வாழ்க. அன்பிக்கினியவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் பாசம் மிகுந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பாடல் 65:11 சொல்வதைப் போல, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன என்ற இந்த இறைமாத்தை தான் இந்த ஆண்டு முழுவதும் நாம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய பங்கு தளத்திலே அச்சிடப்பட்டு இருக்கக்கூடிய புதிய ஆண்டிற்கான அந்த காலாண்டரிலும் இந்த இறைமாத்தை அச்சிடப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய இல்லங்களுக்கு பங்கு தந்தீர்கள் வந்து சந்தித்து அந்த இல்லத்தில் ஜெபம் சொல்லி மன்றாடி அந்த புதிய ஆண்டுக்கான காலண்டர் ஒவ்வொரு இல்லத்திலும் கொடுக்கப்படும். சிறப்பான விதத்தில் தாய் மரியாள் பெரியனாகி அன்னை வழியாக ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கனிகளை கொடுப்பார்கள். வருடத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் ஏன் அன்னையாம் திருச்சபை அன்னை தாய் மரியாளை நினைத்து பார்த்து மகிழ்வுடன் கொண்டாட அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால், எது யார் எவரை எவைகளை அன்னையினுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் அவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் செய்வதில் வெற்றியை காண்கிறார்கள். இது 100% உண்மை. இயேசுவை அன்னையினுடைய மடியில் தவழ்கின்ற அந்த பொறுப்பை, இந்த உலகத்தை மீட்கக்கூடிய அந்த பொறுப்பை அன்னை தாய்மரியாளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதை வெற்றிகரமாக கொண்டு சென்றார். அதே போல் அந்த புதிய ஆண்டும் 2026 இந்த ஆண்டும் முதல் நாளாக இந்த நாளில் அன்னை தாய்மரியாளுடைய அவளுடைய மடியில் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த புதிய ஆண்டை அர்ப்பணிப்போம். இந்த அன்னை பெரியனாகிய அன்னை நம்மை சிறப்பாக நம்மை வழிநடத்துவாள். நம்பிக்கையோடு பயணிப்போம். எந்நாளும் இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இந்த மன்னக வாழ்வை நாம் அலங்கரிப்போம். அழகாக பாடல் வரிகள் சொன்னதை அழகாக ஐயா பாடுனாங்க, இருதராஸ் ஐயா. இயேசுவின் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு. ஏதாவது மனசோர்வு அடைஞ்சுன்னா, தளர்வு அடைஞ்சுன்னா இந்த வரிகளை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே பாடுங்களே. இயேசுவின் இதயத்தில், அவருடைய இரக்கம் மிகுந்த இதயத்தில் நான் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. நிச்சயமாக இறைவன் என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக தாய்மரியாள் என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணிங்களே. அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். ஒரு கஷ்டங்கள் வரும், சோர்வுகள் வரும், போராட்டங்கள் வரும், நோய்கள் வரும். ஆனால் வருகின்ற நேரங்கள் எல்லாம் இயேசுவின் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இரக்கமுறைந்த இறைவன் என்னை தேற்றுவார், என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி இந்த அருமையானது நம்பிக்கையை நாம் பயணிப்போம். இந்த புதிய ஆண்டு ஆஸ்வமிக்க ஒரு ஆண்டாக நாளும் திகழ வேண்டும் என்று சொல்லி அருள் தந்தீர்களாகி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து மன்றாடி இறைவேண்டலில் நிலைத்திருந்து நன்றியுடன் கூடிய இறைவேண்டல் என்னாலும் வெற்றி பெறும், உயர்வடையும். எனவே அந்த நம்பிக்கையில் பயணிப்போம். இந்த புதிய ஆண்டு 2026 ஆண்டு நமக்கு ஆஸ்வாமிக்க ஒரு ஆண்டாக திகழ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம்.
அன்பிக்கினியவர்களே, இந்த நாளிலே திருப்பலி தலைமையேற்று சிறப்பாக ஜெபித்து மன்றாடிய இரவு 12 மணி திருப்பலியில் மறையுரை வழங்கி ஜெபித்து மன்றாடிய நம்முடைய பாசமித்த தந்தை குழந்தை சுபாவ் அவர்கள் பெங்களூரிலே கேனலா திருச்சபை சட்டத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அதாவது தங்கச்சி மன பங்கிலே பங்கு பணியாளராக இருந்த பொழுது இணை பணியாளராக வந்து சிறப்பாக என்னோடு இணைந்து பணியாற்றியவர். நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். மேலும் அழகான ஒரு ஆஸ்வாமிக்க ஒரு மறையுரையை நமக்கு வழங்கி ஒவ்வொரு திருப்பலிலும் அருள் தந்தையுடைய இணைப்பணியாளர் பென்சிகர் அவர்கள் அழகான மறையுரை வழங்கக்கூடியவர், அழகான சிந்தனைகளை வழங்கக்கூடியவர், எளிமையான விதத்தில் புரிந்து கொள்கின்ற விதமாக நமக்கு சிறந்த கருத்துக்களை உண்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அழகான நம்முடைய பங்கிற்கு கிடைத்த ஒரு பரிசாக இந்த இணைப்பணியாளர் திகழ்கிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய இணைப்பணியாளர் பென்சிகர் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அவர் முன்னெடுக்கக்கூடிய என்னோடு இணைந்து முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் ஆஸ்வதிக்கப்பட்ட பணிகளாக திகழ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவருக்கு வேண்டிய நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து இறைவன் ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். மேலும் இந்த நாளில் சிறப்பாக நற்கருணை பணியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அழகான விதத்தில் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் வேதியர் ஐயா இருதிராஜ் அவர்கள் அழகான நம்பிக்கை நிறைந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். நாளில் சிறப்பாக உறுதி புஸ்தலில் பிள்ளைகளை சிறப்பாக தயாரிப்பு செய்து நாள் நம்மோடு கூடவே நமக்காக ஜெபிக்கிற நற்கருணை பணியாளர் ஐயா இருதிராஜ் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். மேலும் இந்த நாளில் நம்முடைய அருள் சகோதரிகள் நம்மோடு கூடவே இருந்து எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய அருள் சகோதரிகள் இந்த பீடத்தை அலங்கரித்து சிறப்பு செய்து என்னாலும் இறை நம்பிக்கையில் இறைவனிடத்தில் பெரியனாகி அன்னையிடத்தில் நமக்காக மன்றாடுகிற அனைத்து அருள் சகோதரர்களுக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். மேலும் இந்த நாளில் பாடல் பாடிய நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த காலை பொழுதிலே இந்த திருப்பலிலே பங்கேற்று ஜெபிக்கணும். வருடத்தின் முதல் நாளாகி இந்த நாளில் சிறப்பாக ஆண்டுடைய அன்பு கரங்களில் தாய்மறியால் பெரியனாகி அன்னை வழியாக ஒப்புக் கொடுக்கணும் என்று சொல்லி நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களாகி உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அன்பிக்கினியவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பாக குடும்ப விழா, அதாவது திருக்குடும்ப விழாவையும் திருக்காட்சி பெருவிழாவையும் இணைத்து நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நாம் திருக்குடும்ப பெருவிழாவிலே சிறப்பு காணிக்காக ஏழை மக்களுக்கு உதவுகின்ற விதமாக ஆடைகள் பொருட்கள் வாங்கி கொடுப்பது ஆழமான நம்பிக்கை நிறைந்த ஒரு செயலாக இருக்கிறது. இந்த ஆண்டும் இந்த புதிய ஆண்டிலே இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் திருக்குடும்ப விழாவாக நாம் சிறப்பித்து நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஆண்டுடைய பேரிரக்கத்தால் நம்மை வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த திருக்குடும்ப விழாவை நாம் சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பு காணிக்கையாக எடுக்கப்படும், அதாவது பொருட்கள் உங்களால் இயன்ற ஆடைகள் இவைகளை வாங்கி ஏழைகளுக்கு உதவுகின்ற விதமாக நீங்கள் வாங்கி காணிக்கையாக கொண்டு வந்து இந்த பீடத்திற்கு முன்பாக அர்ப்பணிக்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாளில் நம்முடைய பங்கு தளத்திலே 50 ஆண்டு காலம், அதாவது 1975 ஆண்டிலே திருமணம் முடித்த தம்பதியர்கள், பொன்விழா காணக்கூடிய தம்பதியர்கள், அதே போல் 2001 திருமணம் முடித்த தம்பதியர்கள், வெள்ளி விழா தம்பதியர்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். எனவே யாரெல்லாம் 1975 ஆண்டில் திருமணம் முடித்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் 2001 ஆண்டில் திருமணம் முடித்திருக்கிறீர்களோ, உருந்து உங்களுடைய பெயர்களை இணை பணியாளரிடத்தில் பதிவு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்து கூட்டமானது, வாழ்த்து திருப்பலியானது சிறப்பாக அவர்களுக்கும் ஒப்புக் கொடுக்கப்படும். எனவே
உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். இந்த புதிய ஆண்டிலே நாம் முன்னெடுக்கக்கூடிய அழகான முயற்சிகள் சிறப்படையனும் உயர்வேடனும் அதில் குறிப்பாக நூற்றாண்டு கண்ட நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் இவ்வாண்டிலே நாம் செய்ய இருக்கிறோம். ஆஸ்வாதமாய் அமைந்து இது மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக இது உயர்ந்து நிற்க எல்லோரும் தோள் கொடுப்போம். எல்லோரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாதுகாவலியான தாய் மரியாள் பிரியனாகிய அன்னையினுடைய மைமையை நாம் பறைசாற்றக்கூடிய சக்திகளாக அவருடைய கருவிகளாக நாம் திகழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். எனவே மேலும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகள், சமூகத்திலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகள், இயக்கங்கள், அன்பியங்கள் எல்லாம் சிறப்பாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இறைவனுடைய அருள் துணை நமக்கு எந்நாளும் கிடைக்க இறைவன் அருள் கூறுவார். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னையை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம். மாலையிலே 6 மணிக்கு அன்னை உருவம் தாங்கிய சப்பரப்பவனியும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், குணமளிக்கு நற்கனை ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து நலமளிக்கக்கூடிய அருமருந்து உணவினையும் வழங்குகிறோம். எனவே ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதிலே பெருமகிழ்வு கொள்கிறோம். எனவே அனைத்து மக்களும் இதில் ஆர்வத்தோடு நீங்கள் பங்கேற்று ஜெபிக்க மன்றாட வேண்டுகிறேன். அதேபோல் இந்த ஆண்டிலே சிறப்பான ஒரு நிகழ்வாக பிப்ரவரி மாதம் முதல் சனிக்கிழமை தாய் மரியாள் பெரியனாய் அன்னைக்கு பொங்கல் விழா எடுத்து நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். முதல் சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு இந்த பொங்கல் விழா எடுத்து தொடர்ந்து திருப்பலி, அதை தொடர்ந்து கலை விழா, நாட்டுப்புற கலைகள் நிரம்பிய விழா நடைபெறும். எனவே இப்பொழுது அது முன்கூட்டியே அதை அறிவிக்கிறேன். தொடர்ந்து நம்ம பெரியனாகியை மைமைப்படுத்துகின்ற அன்பு பிள்ளைகளாக திகழ அன்போடு வேண்டுகிறேன். இறைவன் அருள்துணையும் ஆசீரும் நம்மோடு தங்கி நம்மை நிறைவான அவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல தொடர்ந்து மன்றாடுவோம். நன்றி. God bless you. Thank you. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பவர், ஆசீர்வதிப்பவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனை தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்களை உம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த புத்தாண்டு திருப்பலியை நிறைவேற்ற மறைவுரை ஆற்ற வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் ஒரு மகிமையின் இடம். ஏன் திருப்பலி நிறைவேற்றும் போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய ஆலயம் அமைந்திருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னோர்கள் நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு புது பொலிவோடு இன்னும் வருகின்ற நாட்களிலே மாற இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பாகவே உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை இந்த பங்கை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிர்கா தலைவணங்குவோம். ஆசி அனைத்துக்கும் தொடக்கமுமான இறைவன், ஊற்றுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லாத ஆசி உங்கள் மீது பொழிந்து இந்த புதிய ஆண்டு 2026 முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. கடவுள் உங்கள் நம்பிக்கையை முழுமையாக பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கி நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக.
கடவுள் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் சமீரச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் இயேசுவின் நாமத்திலும் இந்த புதிய ஆண்டிலே நலமோடு வளமோடும் ஆசியோடும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே இயேசுவுக்கு புகழ். இயேசு போற்றி. இயேசு வாழ்க.